நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு. நாளை மறுமை நாளையில் கியாமத்து நாளையில அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எல்லா நபிமார்களும் பயப்படுகின்ற பொழுது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே நான் இருக்கிறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வை நெருங்குவார்கள். அப்படி நெருங்குவதற்கான சிறப்பு சீட்டு தான் இந்த ஆயத்து. என் அடியான் மீது நான் எந்த அமல்களை கடமையாக்கினேனோ அந்த அமல்களை விட வேறு ஒரு சிறப்பான அமலை கொண்டு என் அடியான் என்னை நெருங்க முடியாது. அதுதான் அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கான அஸ்திவாரம். காம சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு வந்து சலாம் கொடுத்த உடனேயே பள்ளியை விட்டு வேகமாக வெளியேறுகின்ற நம்முடைய சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 100% வந்துவிட்டார். நான் கடமையாக்கிய பர்லை நிறைவேற்றும் பொழுது என் அடியான் என்னை நோக்கி நெருங்குகிறான். அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக அவன் தொடர்ந்து என்னை நெருங்கிக் கொண்டே நம்முடைய கண்ணாக, காதாக, கையாக, காலாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். அது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு நான் வாங்கி தருவது, அல்லாஹ்ட்ட சொல்லி நான் வாங்கி தருவதற்காக நீங்க எனக்கு சின்ன உதவி செய்யணும். என்னன்னா, நீங்க அதிகமாக நஃபில் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த நன்றிக்கு சிறந்த அமல்கள் இந்த உபரியான நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதர சமயத்தை சார்ந்த பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், இந்த அமல்கள் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று, நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லான அமல்கள். அதை செய்யாமல் நாம் இருக்க முடியாது, அதை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் செய்து ஆக வேண்டும். செய்யவில்லை என்றால், கடமையான அமல்களை செய்யவில்லை என்றால் அவர்கள் நல்ல மூமின்களாக, சிறந்த மூமின்களாக அவர்கள் இருக்க முடியாது. அந்த அமல்களை விட்ட காரணத்தால் அவர்கள் குற்றவாளிகளாக, பெரும் பாவிகளாக கருதப்படுவார்கள். நாளை மறுமையில் அதற்கான கடுமையான விசாரணைகளும் கடும் தண்டனைகளும் கொடுக்கப்படும் என்பது ஃபர்லான அமல்கள் சம்பந்தமாக ஷரியத் நமக்கு சொல்லுகின்ற சட்டங்களாக இருக்கின்றன. இரண்டாவது, ஃபர்ல் அல்லாத மற்ற வணக்கங்கள், அது நஃபிலாக இருக்கலாம், அது சுன்னத்தாக இருக்கலாம். இந்த அமல்கள் செய்வது என்பது நம்முடைய விருப்பம் சார்ந்தது. செய்தால் சிறப்படைய முடியும், செய்யவில்லை என்பதனால் அவர் குற்றவாளி என்ற இடத்திற்கு நிச்சயம் வரமாட்டார். இது நமக்கு நஃபிலான அமல்கள் சம்பந்தமாக ஷரியத் நமக்கு காட்டுகின்ற வழியாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்லான அமல்கள் ஏன் மிக முக்கியமாக கடமையாக கருதப்படுகிறது என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கான அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் கிடையாது என்பதை நாம் நன்கறிவோம். ஒரு கட்டிடம் அழகு பெற வேண்டும் என்றால், அது வலிமை பெற வேண்டும் என்றால், அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், அதற்கான அஸ்திவாரம் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால நம்ம வீடு கட்டும் போது 4 அடி தோண்ட வேண்டும் என்று சொன்னால் பரவாயில்ல, கூரை ஒரு அடி 5 அடியாக தோண்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, செலவை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று நாம் ஏன் முன் வருகிறோம் என்றால்,
அதற்கு மேல் கட்டப்படுகின்ற அந்த கட்டிடம் நிலைத்து நிற்க வேண்டும், தலைமுறை தாண்டியும் அது பயன் பெற வேண்டும் என்று நாம் நாடுவதால் தான். அதுபோன்றுதான் பரலான அமல்கள் என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அடிப்படை அஸ்திவாரமாக இருக்கின்றது. அது இல்லாமல் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி. என்ற அடியான் மீது நான் எந்த அமல்களை கடமையாக்கினேனோ அந்த அமல்களை விட வேறு ஒரு சிறப்பான அமலை கொண்டு என் அடியான் என்னை நெருங்க முடியாது. எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அதற்கு ஃபர்லான அமல்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றாமல் வேற என்ன செஞ்சாலும் நிச்சயம் நெருங்க முடியாது. வேற எந்த வணக்கங்களை அவர் சிறப்பாக செய்தாலும் நிச்சயமாக அவர் நெருங்க முடியாது. நெருங்குவதற்கான ஆரம்ப கட்டம் என்பது, அடிப்படை கட்டம் என்பது ஃபர்லான அமல்களை நாம் நிறைவேற்றுவது என்று இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்திவாரத்திற்கு மேல் கட்டடத்தை எழுப்புவது போன்று நாம் தொடர்ந்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஃபர்லான அமல்கள் அல்லாத நஃபிலான உபரியான வணக்கங்கள் உதவக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த நஃபிலான அமல்கள் மூலமாக நமக்கு பல பயன்களும் பிரயோஜனங்களும் கிடைக்கின்றன என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பயன், ஃபர்ல அல்லாத ஃபர்லை நிறைவேற்றிய பிறகு நாம் தொழுகின்ற பின் சுன்னத்துகள், முன் சுன்னத்துகள், இதுவெல்லாம் இதில் இடம்பெறக்கூடியதான். இந்த அமல்களிலே ஆர்வம் கொண்டு கவனமாக நாம் நிறைவேற்றுவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த பயன்களை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பை நான் எடுத்து பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல பள்ளிவாசல்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளிவாசல்ல தொழுகை நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு, இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல ஒரு நீளமான போர்டுல எழுதி போடுவாங்க. அதுல ஒரு பகுதி தொழுகை நேரம் இருக்கும், இன்னொரு பகுதியில ஃபர்லான தொழுகை, ஃபர்லு எத்தனை ரக்காத்து, முன் சுன்னத்து எத்தனை ரக்காத்து, பின் சுன்னத்து எத்தனை ரக்காத்து, அந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்துல முஅக்கதாவாக எத்தனை ரக்காத்து இருக்குது, முஅக்கதா அல்லாத, அதாவது வலியுறுத்தப்பட்டது எத்தனை, வலியுறுத்தப்படாதது எத்தனை, வாஜிபு எத்தனை, எல்லாம் தெளிவா போட்டிருக்கும். ஒரு நாளையில ஃபர்லான தொழுகையோட முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், நஃபில் தொழுகைகள், வாஜிபு தொழுகை என்று இத்தனை ரக்காத்துகள் நாம் தொழ வேண்டும் என்று எழுதி போடப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம யாரும் அதை ஆர்வத்தோடு தொழக்கூடியவர்களாக இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. காம சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு சலாம் கொடுத்த உடனேயே பள்ளியை விட்டு வேகமாக வெளியேறுகின்ற நம்முடைய சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 100% வந்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் இல்ல, 100% மக்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். பள்ளிவாசல்ல அமர்ந்து இருந்து ஆர்வத்தோடு உடலையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் சிந்தனையும் லயித்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக மாறிட்டோம். இது ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டமாக மாறிவிட்டது என்ற காரணத்தால் இந்த நஃபிலான அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த சிந்தனைகளை, உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது எனக்கும் உங்களுக்குமான பயன் தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொய்தீன் பள்ளியில மகரிபு தொழுதுட்டு இஷா வரைக்கும் அந்த பள்ளியிலே தான் இருப்பேன். சில சமயங்கள்ல சில சகோதரர்களை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம் அப்படின்னா, பரவாயில்ல, இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலையும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செலவழித்து இந்த தொழுகையை தொழுகிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு வேதனை என்னன்னா,
ஒரு பர்லு தொழுகைக்கு 2 நிமிஷம் தான். தனியாக வந்து தொழக்கூடியவர்கள் ஒரு பர்லு தொழுகைக்கு 2 நிமிஷம் தான், 1.5 நிமிஷம் தான் அப்படிங்கிற அளவுக்கு அது மிக வேகமாக தொழுது முடித்துவிட்டு மனதும் ஒன்றாமல் உடலும் ஒன்றாமல் எண்ணமும் சிந்தனையும் ஒன்று சேராமல் அவசர அவசரமாக கோழி கொத்துவதை போல அந்த 3 ரக்காத்து தொழுகைய 4 ரக்காத்து தொழுகைய தொழுதுட்டு போகக்கூடிய அந்த அவசரத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு மனவேதனையாக இருக்கிறது. எவ்வளவு அருமையான சிறப்பான ஒரு கடமை இவ்வளவு சாதாரணமாக அது மாறிவிட்டதே அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்கு ஏற்படுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக முதல் பலன் என்ன? நஃபிலான வணக்கங்களில் நாம் ஆர்வமாக ஈடுபடுவதால் நமக்கு கிடைக்கின்ற முதல் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. முஹப்பத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறான், நான் கடமையாக்கிய ஃபர்லை நிறைவேற்றும் பொழுது என் அடியான் என்னை நோக்கி நெருங்குகிறான். அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக அவன் தொடர்ந்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, ஃபர்ல அல்லாத உபரியான நஃபிலான வணக்கங்கள் மூலமாக அந்த அடியான் என்னை தொடர்ந்து நெருங்குகிறான், நெருங்கிக்கிட்டே வருகிறான். வந்தா என்ன ஆகும்? தொடர்ந்து நெருங்கிக் கொண்டே வந்தால் என்ன ஆகும்? ஒரு பொருளை நோக்கி நாம் முன்னேறி கொண்டே சென்றோம் என்றால் என்ன ஆகும்? அந்த பொருளை அடைந்து விடுவோம். அப்படித்தானே வந்து ஒரு பொருளை நோக்கி நாம் முன்னேறி கொண்டே சென்றால் அந்த பொருளுக்கு அருகாமையில் வந்து அந்த பொருளை அடைந்து விடுவோம். அத மாதிரி அல்லாவை நாம் நெருங்கிக் கொண்டே வந்தால் அதன் முடிவு என்ன ஆகும் தெரியுமா? அல்லாவை அடைந்து விடும். சுபஹான் அல்லாஹ். அதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், என் அடியான் என்னை நோக்கி தொடர்ந்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா உஹிப்பஹு, அதன் ஃபைனல், அதன் முடிவு என்னன்னா நான் அவனை நேசித்து விடுகிறேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானார். அல்லாஹ் நம்மை நேசித்து விடுகிறான், அந்த அளவுக்கு நாம் நெருங்கி விடுகிறோம் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொன்னதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நெருங்கி விட்டால் என்ன ஆகும்? நேசம் கிடைக்கிறது. நேசத்துல அது என்ன விளைவை தரும் என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், குன்து சமாஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்சிரு பிஹி வ யதஹுல்லதி யப்திசு பிஹி வ ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹி. நான் அவனை நேசித்து விட்டால், அந்த அடியான் என்ன நெருங்கி நெருங்கி வந்து நான் அவனை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹு அக்பர். நம்முடைய கண்ணாக, காதாக, கையாக, காலாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். அது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ் நாம அல்லாஹ் மாறிவிடுகிறானா அப்படின்னா அல்லாஹ்வுடைய அன்பின் விளைவு அது எவ்வளவு பெருசு என்பதை காட்டக்கூடிய ஒரு செய்தி. இது எப்படி அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு இரும்பு துண்டை அதை நீங்க எடுத்து நெருப்புல போட்டீங்க அப்படின்னா அந்த நெருப்போடு அந்த இரும்பு தொடர்ந்து நெருக்கத்தில் இருந்து 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 அந்த இரும்பும் நெருப்பாக மாறிவிடும். இரும்பு துண்டை கையில எடுக்க முடியும். அதை நீங்க நெருப்புல போட்டு அது செக்க செவேரென சிவந்த பிறகு கையால எடுக்க முடியுமா? எடுத்தா என்ன ஆகும்? கை பொத்து போயிடும். நம்ம ஆடையில பட்டால் ஆடை எரிந்து போய்விடும். ஆக நெருப்பின் தன்மை அந்த இரும்புக்குள்ளே வந்து விடுகிறது. எதனால்? தொடர்ந்து அந்த இரும்பு நெருப்போடு தொடர்பு கொண்ட காரணத்தினால். அதுபோன்று அல்லாஹ்வை நாம் தொடர்ந்து நெருங்கியதால் அவன் நம்முடைய கண்ணாக, காதாக, கையாக மாறுகின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பும் அவன் அருளும் நம்மோடு இரண்டர கலந்து அவனுடைய முழுமையான நேசத்துக்குரிய நன்மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்பது அந்த ஹதீஸினுடைய வாசகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி நாம் மாறிவிட்டால், அல்லாஹ்வின் அன்பை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள், லயின் சாலனி லஊதி என்னஹு, அவன் என்னிடம் கேட்டால் அவன் கேட்டதை நான் கொடுப்பேன்.
அவன் என்னிடத்தில் எதையாவது விட்டு பாதுகாப்பு தேடினால் நான் அந்த ஆபத்துக்களை கஷ்டங்களை விட்டு அவனை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஃபில் வணக்கத்தினால் நமக்கு கிடைக்கின்ற முதன்மையான பயன் என்பது அல்லாஹ்வினுடைய அன்பு. அந்த அன்பினால் அதன் தொடர்ச்சி என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருடைய அன்பும் கிடைக்கும். அல்லாஹ்வின் அன்பை நாம் பெற்றுவிட்டால் எல்லாருடைய அன்பும் கிடைக்கும், அடியார்கள் எல்லாருடைய அன்பும் கிடைக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே விளக்கி சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், எந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டானோ, அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற ஒரு அடியான், அந்த நேசத்துல அவன் பாஸ் மார்க் வாங்கிட்டான், வெற்றி பெற்று விட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். ஜிப்ரீலே, என்னுடைய இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், ஆகையினால் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் எதற்கு என்ற எந்த காரணமும் கேட்காமல் அல்லாஹ் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நம்பி அந்த அடியானை அவர் முழுமையாக நேசிக்கிறார். அதோட விடல, எல்லா மலக்குமார்களுக்கும் அவர் செய்தி அனுப்புகிறார். இந்த அடியானை அல்லாஹ் நேசித்தான், அந்த நேசத்தின் விளைவாக நான் நேசித்தேன், அதனால் நீங்கள் எல்லோரும் அவரை நேசிக்க வேண்டும். மலக்குமார்கள் எல்லாருடைய நேசமும் அவருக்கு கிடைக்கும். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற, ஜிப்ரீலுடைய நேசம் பெற்ற மலக்குமார்கள் அனைவருடைய நேசத்தையும் பெற்றதற்கு பிறகால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்காக இந்த பூமியில ஒரு கபூலியத் என்ற மரியாதையை ஏற்படுத்துகிறான். சும்மா யூலவு லஹு ஃபில் அர்லி அல் கபூல், இந்த பூமியில அவருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கபூலியத் என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வைக்கின்றான். அதன் மூலமாக இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், உயிரற்ற பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் அவரை மதிக்கும், அவரை நேசிக்கும், அவருடைய கட்டளைகளுக்கு அது கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எல்லாரும் கேட்பாங்க, அவுலியாக்கள் எப்படி உருவாகிறார்கள் என்று. அவுலியாக்கள் இப்படித்தான் உருவாகிறார்கள். அவுலியாக்கள் அவரை எப்படி அவருக்கு தெரியும் அவுலியா என்று அவர் உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாரா, இல்ல அவருக்கு அல்லாஹ் ஏதாவது வழி இறக்கினாரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அவுலியாக்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால் இப்படித்தான் உருவாகிறார்கள். அல்லாஹ்வை நேசம் பெற்றவர்கள் தான் அவுலியாக்கள். அவர்கள் நேசத்தை பெற்றதனால் அல்லாஹ்வின் நேசர்கள். அதனால இந்த உலகத்துல லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு பயமோ கவலையோ கிடையாது என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். காடாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், மனிதர்களா இருந்தாலும், மனிதர்கள் அல்லாத உயிரினங்களா இருந்தாலும், உயிரற்ற பொருளாக இருந்தாலும், அவர்கள் சொன்னால் கேட்கின்ற அளவிற்கு அல்லாஹ் ஒரு மதிப்பை மரியாதையை இந்த உலகத்தில் அவர்களுக்கு வைத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? இந்த முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபில் தொழுக, நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு அப்படிங்கிற விஷயத்துல இந்த உம்மத் கவனக்குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்துல நம்ம எப்பேற்பட்ட ஒரு சிறப்பை, ஒரு அந்தஸ்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தாண்டி கடமையான அமல்களை தாண்டி உபரியான வணக்கங்கள் நாம் ஈடுபடும் பொழுது உடலும் உள்ளமும் இணைந்து, உதிரமும் உணர்வும் இணைந்து, எண்ணமும் சிந்தனையும் இணைந்து நாம் எப்படி மாறுவோம் என்றால் அந்த வணக்கத்துல நிற்கும் போது அந்தாபுதல்லாக அன்னக்க தராகும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான இக்லாஸ் என்றால் என்ன தெரியுமா? இஹ்சான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அந்த இடத்துக்கு நிச்சயமாக நாம் வந்து விடுவோம். இப்படி நம்முடைய ஈடுபாடு இருக்குமையானால் அந்த இடத்திற்கு நிச்சயமாக வருவோம். அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற ஒரு வணக்கம் என்பது அது ஆக மிகச் சிறந்த ஒரு கொடுப்பினை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பலன் என்ன அப்படின்னா, நஃபிலான வணக்கங்கள்ல நாம் ஈடுபடுவதால் நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில நம்முடைய அமல்கள் எடை போடப்படுகின்ற பொழுது, நம்முடைய பரலான அமல்கள் சரிபார்க்கப்படுகின்ற பொழுது அதுல ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த குறைகளை அல்லாஹ் இந்த நஃபிலான வணக்கங்களை கொண்டு நிறைவு செய்கிறான்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து மின் அமலிஹி யௌமல் கியாமா ஸலாத்துஹு. கியாமத் நாளையில ஒரு அடியானுடைய அமல்கள்ல இருந்து முதல்ல அல்லாஹ் விசாரிப்பதற்காக எடுத்துக்கொள்வது என்பது அவனுடைய தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை சரியாக இருந்தால், அந்த தொழுகை சீராக இருந்தால், பக்கது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விடுவார். முதல்ல தொழுகையை பற்றி தான் விசாரணை. அந்த தொழுகை சீராக இருந்தால் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமல்கள் எல்லாம் அவருக்கு வெற்றியின் கோடுகள் விழுந்துகிட்டே இருக்கும். வயின் ஃபஸதத், முதல் விசாரணையான தொழுகையே அது நாசமா போனா, அது சீரழிந்தால் பக்கத காப வ கஸிர, அவர் பெரும் நஷ்டம் அடைவார் என்று நபி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்து அந்த ஹதீஸுடைய தொடர் வருகிறது. பரலான அந்த தொழுகையில சில குறைபாடுகள் ஏற்பட்டு இருக்குமையானால், அப்ப அல்லாஹ் தஆலா பெரும் கருணையோடு அவனுடைய பெரும் அன்போடு அந்த இடத்துல மலக்குமார்களை பார்த்து அவன் கட்டளையிடுகிறான், என்னுடைய அடியானுடைய நஃபிலான தொழுகை இருக்கா, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அதை கொண்டு இந்த பர்லுடைய குறைகளை சரி செய்யுங்கள், சரி செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். இருந்தா சரியாயிரும், இல்லாட்டா என்ன ஆகும்? அதை சரி செய்வதற்கான நஃபிலான வணக்கங்கள் இருந்தால் அது சரியாகிவிடும். இல்லை என்றால் என்ன ஆகும்? அந்த பர்லான தொழுகை கபூல் ஆகாமல் போய்விடும். குறை என்ற காரணத்தினால், அது நிவர்த்தி செய்யப்பட முடியாத இடத்திற்கு அது வந்துவிட்ட காரணத்தினால் அது ரத்து செய்யப்படக்கூடியதாக, தள்ளுபடி ஆகக்கூடியதாக மாறிவிடும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற பொழுது நாம கொஞ்சமாவது நஃபில் வணக்கங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது யாருக்கு? யாரு பர்லு தொழுகிறார்களோ, பர்லு தொழுகையை விடாமல் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நஃபிலான வணக்கத்தின் சேமிப்பு என்பது அவசியம் என்று சொன்னால், பர்லே தொழாம இருந்தா என்ன ஆகும்? அதனால அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரிதான் பர்லான நோன்புகள், அது சம்பந்தமான விசாரணை வரும் பொழுது அதுல குறை இருந்தால் நஃபிலான நோன்புகள், பர்லான ஜக்காத்துகள் அதுல குறை இருந்தால் நஃபிலான தர்மங்கள், பர்லான ஹஜ்ஜிகள் அதுல குறை இருந்தால் உம்ராக்கள், உபரியான தவாஃபுகள் போன்ற வணக்கங்கள், இதன் மூலமாக அவர்கள் அனைத்தும் சீர் செய்யப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரண்டாவது பலனாக இருக்கிறது. முதலாவது பலன் என்ன? நஃபிலான வணக்கங்களை செய்வதால் கிடைக்கின்ற முதல் பலன், அல்லாஹ்வை நெருங்கி அவனுடைய அன்பை பெற முடியும். இரண்டாவது பலன் என்ன? இரண்டாவது பலன் என்ன? பர்லான அமல்களில் ஏற்படுகின்ற குறைகள் சீர் செய்யப்படுகின்றது. இது இரண்டாவது. மூணாவது, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய நெருக்கமான உயர் பதவிகள், அந்தஸ்துகளை பெறுவதற்கு இந்த நஃபிலான வணக்கங்கள் காரணமாக இருக்கின்றன. இது மூணாவது பலன். உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கனவில் கண்டார்கள். மேராஜுடைய பயணத்துல நேரடியாக போயிட்டு வந்தாங்க. அது அல்லாத பல முறை அவர்கள் கனவில் பார்க்கிறார்கள். அந்த கனவிலே அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று வருகின்ற பல சம்பவங்கள் நடக்கிறது. அப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். மறுநாள் காலையில ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து, பிலாலே, நான் சொர்க்கத்துக்கு செல்லும் பொழுது எனக்கு முன்னாலேயே உங்களுடைய காலடி சத்தம் அந்த சொர்க்கத்துல நான் கேட்டன, உங்க காலடி சத்தம் தான். எனக்கு தெரியும் நீங்க எப்படி நடந்து வருவீர்கள் என்பது, அது உங்க காலடி சத்தம் தான். எனக்கு முன்னாலேயே உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டன. அந்த அந்தஸ்துக்கு நீங்கள் வருவதற்கு இந்த உலகத்துல அப்படி என்ன அமல் செய்து விட்டீர்கள் என்று கேட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் அது பாடமாக, படிப்பினையாக அமையணும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைவதற்கு அப்படி என்ன அமல் பிரத்யேகமாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அப்படி பிரத்யேகமாக ரொம்ப விசேஷமாக எந்த அமலும் நான் செய்யல. இது அவங்களுடைய அடக்கம்,
தன்னடக்கத்தினுடைய பணிவினுடைய வெளிப்பாடு. ஆனாலும் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்துல நான் ஒலு செஞ்சாலும் அந்த ஒலுவை கொண்டு என்னால எவ்வளவு தொழ முடியுமோ, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நசீபு தந்திருக்கானோ அத்தனை ரக்காத்து நான் தொழுகிறேன். ஒலு செஞ்சோம்னா அந்த ஒலுவை கொண்டு எத்தனை ரக்காத், அது 2 ரக்காத்தா இருக்கலாம், 4 ரக்காத்தா இருக்கலாம், 6 ரக்காத்தா இருக்கலாம், 8 ரக்காத்தா இருக்கலாம். அந்த நஃபிலான தொழுகைய நான் மனமுவந்து தொழுதுருவேன். இதை நான் வளமையாகவே வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். மிஷ்காத்துல 116வது பக்கத்துல இடம்பெறுகிறது. திருமதி ஷரீஃபில் இதே சம்பவம் வருகிறது. அதுல எப்படி வருகிறது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கேட்கிறாங்க, நான் எப்பொழுதெல்லாம் சொர்க்கம் செல்கிறேனோ, அது முதல்ல உள்ளதை விட விசேஷமான ஹதீஸ் இது. பிலாலே, நான் எப்பொழுதெல்லாம் சொர்க்கம் செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அங்க எனக்கு முன்னால உங்க காலடி சத்தம் எனக்கு கேட்குது. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு தடவை ரசூல்ல கேட்கல, ஒவ்வொரு முறையும் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அதனால பிமா சபக்தனி இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் என்னையே நீங்க முந்திட்டிய, அது எதை கொண்டு முந்தினீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு ஒலு முறிஞ்சா நான் உடனே ஒலு செய்து விடுவேன். நாம எப்ப ஒலு செய்வோம்? தொழுகைக்கு வரும்போது ஒலு செய்வோம். அது வீட்டுல கூட ஒலு செய்யிட்டு வரமாட்டான். இங்கதான் எல்லா ஏற்பாடு இருக்க, அது எதுக்கு வீட்டுல தண்ணியை வீணாக்கணும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடியவர்கள் தான் நான் உட்பட நம்மில் நிறைய பேர் இருக்கிறோம். அது இங்க அந்த பைப்பை திறந்து விட்டுட்டு தான் சொல்லுங்க அப்படின்ட்டு போன் வேற பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் தன்னை மறந்து 3 தடவைக்கு பதிலா 6 தடவை 9 தடவை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், பள்ளிவாசல்ல நமக்கு வைத்திருக்கின்ற அந்த தண்ணி ஒரு அருட்கொடை. அதுக்கு எவ்வளவு கரண்ட் செலவாகுது, அந்த நிர்வாகத்துல எவ்வளவு சிரமங்கள் இருக்குது, இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆக நாம எப்போ ஒலு செய்வோம் அப்படின்னா, தொலை வரும்போது தொழுகைக்காக ஒலு செய்வோம். இதுலயும் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல குரான் ஓத போறோம் அப்படின்னா அப்போ ஒலு செய்வோம். குரான் ஓத போறோம்னா அப்போ ஒலு செய்வோம். ஆனா இப்ப சில மாராசங்கள் குரானை தொடுறதுக்கெல்லாம் ஒலு தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒலுவும் போயிடுச்சு. அது ஒரு தவறான முன்னுதாரணம். அது மார்க்கத்திற்கு முரண்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை ஒருபொழுதும் நாம் உள்வாங்க கூடாது. குரானை தொட வேண்டும் என்றால் நாம் ஒலுவோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அல்லாஹ்வினுடைய கலாம். ஆக நாம ஒலு செய்யறது என்பது பெரும்பாலும் தொழுகைக்கு வந்தா, அதை தாண்டி நமக்கு ஒலு தேவைப்பட்டா எப்ப நாம குரான் ஓத போறோமோ அப்ப நாம ஒலு செய்யறோம். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எனக்கு ஒலு முறிஞ்சிருச்சுன்னா நான் உடனே ஒலு செஞ்சிருவேன். ஒலு முறிவது என்றால் நம்ம சிறுநீர் கழிப்பதற்காக போறோம், மலம் கழிப்பதற்காக போறோம், அல்லது காற்றினுடைய தொந்தரவுனால அந்த காற்றை வெளியாக்கி நம்முடைய வயிற்றை கொஞ்சம் ஃப்ரீயாக்குவதற்காக நாம அந்த காற்றை வெளியாக்கணும்னா ஒலு முறியும். இந்த சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அவங்க உடனே ஒலு செஞ்சிருவாங்க. 2வது, நான் ஒலு செய்யும் பொழுதெல்லாம் குறைஞ்சபட்ச 2 ரக்காத் தொழுது விடுவேன். ஒலு செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இப்ப நீங்க சொன்னீங்களே இதுதான் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்குது, இதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, வா அலைக்க, இந்த அமலை நீங்க விடாம பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இது ஆக மிக சிறந்த மரியாதையை அந்தஸ்தை உங்களுக்கு தரக்கூடியது என்று சொன்னார்கள் என்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிஷ்காத் என்ற கிதாபுல 117வது பக்கத்துல இருக்கு. இதுல 2 விஷயம் நமக்கு பாடம். ஒண்ணு என்னன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் ஒலுவாக இருப்பாங்க, எப்போதும் ஒலுவுடன் இருப்பார்கள். 2வது, அவங்க ஒலு செய்யும் போதெல்லாம் தொழுவார்கள் அப்படிங்கிற எப்போதும் ஒலுவோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு தெரியுமா?
ஈமான்ல பரிபூர்ணமான தன்மை உள்ளவர்கள் தான் அதை கடைபிடிப்பார்கள். அதை நபி அவர்களை சொல்லுகிறார்கள், வாலமு அன்ன கைர ஆமாலிக்கும் அஸ்ஸலா, அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் அமல்களில் ஆக மிக சிறந்தது தொழுகை. அப்படி சொல்லிட்டு வலா யுஹாஃபிலு அலல் உலுவி இல்லல் முஃமின், பரிபூர்ணமான ஈமான் உள்ள ஒருவர் தான் அந்த ஒலுவை பேணுதலாக பாதுகாப்பார். அப்படின்னா எப்போதும் ஒலுவோட இருக்கிறவரு பரிபூர்ணமான மூமினாக ஈமான் உள்ளவராக இருப்பார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல் மூமினுல் காமில், பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர் என்பது அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு விளங்குகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர்கள்ல ஒருவர் ரபியத் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, ரொம்ப இளம் வயது வாலிபர், சின்ன வயசு. நபி அவர்கள் அழைக்காமலேயே எப்ப வேண்டுமானாலும் அழைப்பார்கள் என்ற அந்த தயார் நிலையில, அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களுடைய ஏவல்களுக்கு காத்து நிற்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பணியாளர். இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு தயாராகவே இருப்பார். இப்போ ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது அந்த சேவை, அந்த பணிவிடையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து, பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறார், இன்னும் திருமணம் கூட முடிக்காமல் இருக்கிறார், அதற்கான வாய்ப்பு வசதி இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு நாம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு உலக ரீதியான காசு பணங்கள், தீனார்கள், திரவியங்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று ஏதாவது கேட்டா அவருக்கு நாம கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு, சல்லி மா பதாலக, உனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதை கேளு அப்படின்னா, உனக்கு என்ன கேட்கணுமோ அதை கேளு அப்படின்னு சொன்னார். அவர் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல உங்க பக்கத்துல உட்காரு, சொர்க்கத்துல உங்க பக்கத்துல. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்க, அவர் ஏதாவது தீனார் திரவியங்கள் உலக ரீதியான பொருளை கேட்க சொல்லி அவர் கொடுப்போம்னு நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உங்களோட இருக்கிற நாயகமே, அதுக்கு நீங்க எனக்கு அதுதான் வேணும். நபி அவர்கள் கேட்டாங்க, அவ கைரதாலிக்க, வேற எதுவும் உனக்கு வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் வேணும் அப்படின்னா. வேற எதுனாலும் நாம பெற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் நாம அடைஞ்சு கொள்ளலாம். ஆனா அடைய முடியாத உயர் அந்தஸ்து, முதல்ல சொர்க்கத்துக்கு போறதே பெரும் பாக்கியம். அந்த ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்றது சாதாரண பாக்கியமா? அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, சொர்க்கத்துல என் கூட யாரு இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க இந்த தெருவுக்கு போங்க, அந்த வழியாக வரக்கூடிய வாலிபர் தான் உங்க கூட சொர்க்கத்துல இருப்பாருன்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலே அவரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, நாளைக்கு அட நீங்க தானே வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணத்துல அவரை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு வாலிபரை சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியில நின்னாங்க. ஒருத்தர் அப்பாவியாக வாரார். உடனே அவரை கூப்பிட்டு எதுவும் பேசாம அவர் பின்னாலேயே போறாங்க. இவர் சொர்க்கத்துல என் கூட இருக்கிறாருன்னா அப்படி என்ன விசேஷமான அமல் செஞ்சுட்டாரு, அதை நாம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி பின்னாலேயே போறாங்க. அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடிசை வாழக்கூடிய வீடு அது. அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க அவருடைய தாய் முடங்கி போன ஒரு பெண்ணாக படுத்து கிடக்கிறார், பச்சை குழந்தை மாதிரி. கல்லாத முதுமை வயசுல கை கால்கள் நடக்க முடியாம, செயல்பட முடியாம, முடங்கி போன ஒரு வயசுல எப்படி இருப்பாங்க அப்படி கிடக்கிறார். இவர் தன் தொழிலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றவரு, அந்த முடங்கி போன தன்னுடைய தாய் ஒரு பச்சை குழந்தை போல படுத்து கிடப்பத ஒரு குழந்தையாக கருதி, தன் குழந்தையாக கருதி, எப்படி நான் குழந்தையாக இருக்கும் போது என் தாய் என்னை கருணை காட்டி அரவணைத்தாரோ அது போன்று அப்படின்னு நினைச்சு அந்த தாயை அப்படியே கையால தூக்கி, அவங்க மலம் கழித்திருந்தால், ஜலம் கழித்திருந்தால் அதையெல்லாம் சுத்தம் செய்து ஆடை மாற்றி அவருக்கு உணவு கொடுத்து, ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுவதை போல உணவூட்டி தண்ணீர் கொடுத்து அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செஞ்சு மறுபடியும் அதே இடத்துல படுக்க வைக்கிறார். இது அவர் அன்னைக்கு மட்டும் செய்யல, ஒவ்வொரு நாளும் செய்கிறார். தன்னுடைய பெற்ற தாயை ஒவ்வொரு நாளும் செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஒரு சிறப்புலதான் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு, இது இவர் செஞ்சதுனால கிடைக்குதா
ஆனா இதுக்கு பின்னால வேற எதுவும் இருக்குதா அப்படின்னு யோசிச்ச மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை பாக்குறாங்க. இந்த வயசான தாய், அவங்களுடைய உதடுகள் முணுமுணுக்குது. அப்ப இந்த இளைஞர் பக்கத்துல வந்த உடனே தன்னை அறிமுகப்படுத்தி, நீங்க என்னோட சொர்க்கத்துல இருப்பதாக அல்லாஹ் எனக்கு சொன்னான். அந்த உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு எதற்கு அல்லாஹ் தருகிறான் அப்படிங்கிறத நான் கண்ணால பார்த்துட்டேன். நீங்க யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எதற்காக அந்த அந்தஸ்து என்பதை நான் பார்த்து கொண்டேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த அந்தஸ்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் எனக்கு தெரியாதுன்னாரு. உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சீங்களான்னு நான் இது வரைக்கும் கவனிக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு அந்த சிந்தனை இல்லை. அம்மாவை எல்லா விதமான பணிவிடைகளை செஞ்சு அவங்கள வச்சுட்டு வரணுங்கிறது அவருடைய எண்ணம். அதை செய்து முடித்து விட்டார். எனவே திருப்தியோடு திரும்பிடுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகுதான் அவருக்கு எண்ணம் வருகிறது. இப்ப போய் அந்த அம்மாவுடைய உதடுகள் கிட்ட தன்னுடைய காதை வைக்கும்போது தாயினுடைய வாயில் இருந்து வார்த்தைகள் எப்படி வருகின்றால், யா அல்லாஹ், என் மகனை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் அமர செய்வாயாக அப்படின்னு அந்த அம்மா துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் அப்படின்னு அவங்க விளங்கி கொண்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல தலீலு சாயிலின் அப்படிங்கிற கிதாபுல தாய் தந்தையர்களுக்கு நாம் பணிவிடை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்புல இந்த சம்பவம் இடம்பெறுது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் எவ்வளவு அருமையாக பெற்றுக்கொண்டாரு பார்த்தீங்களா. அவர் சொர்க்கம் போறதே பெரிய விஷயம். அதுல ஒரு நபியின் பக்கத்தில் அமர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் யோசிக்காம பட்டென்று பதாகத்தன் சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்க பக்கத்துல நான் இருக்கணும், வேற எதுவும் வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், இதான் வேண்டாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு அது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா நீ அதுக்காண்டி சும்மா இருந்துடக்கூடாது. நமக்கு தான் ரசூல்லா பக்கத்துல சொர்க்கம் கிடைக்கிற, இனி நமக்கு தொழுகை எதற்கு, நோன்பு எதற்கு அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இதுக்கு பிறகுதான் நீ இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துல ரசூல்லா சொன்னாங்க. என் அன்பு சகோதரரே, நீங்க என்ன கேட்டீங்களோ அத நான் உங்களுக்கு வாங்கி தருவதற்காக நீங்க எனக்கு சின்ன உதவி செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாரு. நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு நான் வாங்கி தருவது, அல்லாஹ்ட்ட சொல்லி நான் வாங்கி தருவதற்காக நீங்க எனக்கு சின்ன உதவி செய்யணும். என்னன்னா, நீங்க அதிகமாக நஃபில் தொழ வேண்டும். இப்ப நீங்க தொழுது கொண்டு வருகின்ற அந்த அமல்களை விட அதைவிட சிறப்பாக நீங்கள் இன்னும் அதிகமாக நஃபில் தொழுது எனக்கு நீங்க உதவியாக இருங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள். மிஷ்காத் என்ற கிதாபில 84வது பக்கத்துல இந்த ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நஃபிலான வணக்கங்கள் நாம் செய்வதன் மூலமாக அது நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை மட்டுமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை அடைஞ்சாங்கள, அந்த சொர்க்கத்தை மட்டுமல்ல, உயிரினும் உயிரான உயிருக்கு மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அமருகின்ற பாக்கியத்தை தருகின்ற மகத்தான ஒரு அமலாக அந்த அமல்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்த அருள் புரிவானார். இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நாம இந்த நஃபில் வணக்கங்கள்ல ஈடுபடும் பொழுது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை, சுக்குரை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிறதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகையில கால்கள் வீங்க வீங்க நின்று தொழுவார்கள். கால்கள் வீங்க வீங்க நின்று தொழுவார்கள். கால் எப்ப வீங்கும்? கால் எப்ப வீங்கும்? ஒரு 4 ரக்காத்து 4 நிமிஷத்துல தொழுதுட்டு போனா கால் வீங்கிடுமா? நம்ம 20 ரக்காத் தராவி தொழுகிறோம். ஒரு இமாம் நிறுத்தி நிதானமாக தொழுகின்ற பொழுது 1.25 மணி நேரம் ஆகும் தராவி தொழுகைக்கு மட்டும். பர்ல தொழுகைக்கு எல்லாம் சேர்த்தா 1.5 மணி நேரம் ஆகும். தொடர்ந்து ஒரு மாசம் 1.5 மணி நேரம் நின்று அவர் தொழும்போது காலில் கொஞ்சம் வலி ஏற்படும். காலில் குறிப்பாக அந்த இமாம் யாரு ஹாபிஸாக தொலை வைக்கிறாரோ அவர் காலில் கொஞ்சம் வலி தெரியும். ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றுல ஒரு செய்தி நான் படித்தேன். ரமலானுடைய பிந்திய இரவுகள்ல ஒவ்வொரு நாளும் அங்க 10 ஜுசுகள் ஓதி தொலை வைக்கின்ற ஹாபில்கள் இருப்பார்கள். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொழுவாங்க. தொலை வைக்கிற ஹாபிஸ் தொலை வச்சுட்டு படுத்துருவாரு. ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்து பெரிய உஸ்தாத் அவங்க அந்த ஹாப்ஸாவுடைய பக்கத்துல வந்து அந்த காலை பிடிச்சு பிடிச்சு அமைக்கி வருவாங்க.
ரொம்ப நேரமா நின்று அவரை தொலை வச்சிருக்காரு, காலில் வீக்கம் ஏற்பட்டுரும், நாளைக்கு அவரை தொலை வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தங்கள் கைகளால் பறக்கத்தான் அந்த கைகளால் அவர் பாதங்களை அமுக்கி அமுக்கி அவர்கள் விடுவார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்திருக்கேன்னா அதெல்லாம் பெரிய நசீபான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம் நின்னாதான் கால் வீங்கும். அது எப்ப அவர்கள் அப்படி தொழ ஆரம்பித்தார்கள் என்றால், உங்கள் முன்பின் பாவங்களை நாம் மன்னித்தோம் என்று இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்ற அந்த சூராவில் அல்லாஹ் வாக்களித்தான். எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு. நாளை மறுமை நாளையில் கியாமத் நாளையில அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எல்லா நபிமார்களும் பயப்படுகின்ற பொழுது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே நான் இருக்கிறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வை நெருங்குவார்கள். அப்படி நெருங்குவதற்கான சிறப்பு சீட்டு தான் இந்த ஆயத்து. ஸ்பெஷல் என்ட்ரி கார்டு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அத மாதிரி ஒரு சிறப்பு சீட்டு தான் இந்த ஆயத்து. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்தான். அப்படி கொடுத்த பிறகுதான் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், இதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு நேரம் நின்று வணங்கணுங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? உங்களுடைய முன்பின் பாவங்களை தான் அல்லாஹ் மன்னித்து விட்டானே. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பதில் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷாவே மிக அதிகம் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் ஆக வேண்டாமா? அதற்காகத்தான் நான் இப்படி தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த நன்றிக்கு சிறந்த அமல்கள் இந்த உபரியான நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை அது ஒரு நஃபிலான தொழுகை. அந்த தொழுகை எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் அடியானை நெருங்கி வருகின்ற நேரம். தஹஜ்ஜுல அல்லாஹ் அடியானை நோக்கி வருகிறான், சஜிதாவுல அடியான் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகிறான். இந்த ரெண்டும் அந்த நேரத்துல ஒண்ணு சேர்ந்தா அடியானும் அல்லாஹ்வும் ஒரே இடத்துல சங்கமிக்கின்ற இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், நீங்க தஹஜ்ஜுத் தொழுகைய கட்டாயமாக்குங்க. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்ல மனிதர்களுடைய பழக்கமாக அது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய ஒரு சிறப்பின் விஷயத்துல ஒரு செய்தி. இரண்டாவது இஷ்ராக்குடைய தொழுகை. பள்ளி வாசல்ல சுபு தொழுதுட்டு பள்ளியிலேயோ வீட்டிலேயோ உட்கார்ந்து சூரியன் உதயமாகும் வரை குர்ஆன் ஓதியோ திக்ரு செய்தோ அந்த நேரத்தை கழித்த பிறகு சூரிய உதயமான உடனே அந்த இஷ்ராக்குடைய தொழுகை என்று 2 ரக்காத் வேற எந்த அமல்லையும் ஈடுபடாம பர்ல தொழுத பிறகு திக்ரு செய்தோ குர்ஆனுடைய திலாவத் செய்தோ இஷ்ராக் நேரம் வரும் வரை சூரியன் உதயமாகும் வரை காத்திருந்து கொஞ்ச நேரம் சூரியன் உயர்ந்த பிறகு 2 ரக்காத் நாம இஷ்ராக் தொழுதால் கானத்துலஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், அவருக்கு ஒரு உம்ராவுடைய ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது சாதாரண உம்ரா இல்ல, சாதாரண ஹஜ் அல்ல, தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், பரிபூர்ணமான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். லுகாவுடைய தொழுகை. அதுக்கு பிறகு சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற வரை, சூரியன் நல்லா உயர்ந்து நடு உச்சிக்கு வருகின்ற வரை இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு 2 ரக்காத் லுகா தொழுதான். நம்ம வீட்டுல இருக்கும் போதே வேலைக்கு புறப்படுவதற்கு முன்னால் அல்லது கடைக்கு வந்து வேலையில் இருந்ததற்கு பின்னால் என்ற நேரம் கிடைக்கும் போது 2 ரக்காத் தொழுதால் 360 தர்மங்களுக்கு நிகரான ஒரு அமலாக அந்த 2 ரக்காத் கருதப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மகரிப்புக்கு பிறகு பர்லு தொழுத முடிச்ச பிறகு 6 ரக்காத்துகள் அவ்வாபின் தொழுகை, 2 ரக்காத் சுன்னத்து, அந்த சுன்னத்தோட ஒரு 4 ரக்காயத்து நஃபிலு, மொத்தம் 6 ரக்காத். அறிஞர் பெருமக்கள் அந்த முஅக்கதாவான சுன்னத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். மொத்தம் 6 ரக்காத் தொழுதால் 12 ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படும். அடுத்து பர்லு தொழுகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வருகின்ற முஅக்கதாவான வலியுறுத்தப்பட்ட சுன்னத், முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத் 12 ரக்காத்துகள். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால 2 ரக்காத், லொஹருடைய தொழுகைக்கு முன்னால 4 ரக்காயத்து, லொஹருடைய தொழுகைக்கு பின்னால 2 ரக்காயத்து, மொத்தம் 8 ரக்காயத்து ஆயிருச்சு. மகரிப்புக்கு பின்னால 2 ரக்காயத்து, இஷாவுக்கு பின்னால 2 ரக்காயத்து என்று 12 ரக்காத்துகளை யார் வளமையாக தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைக்கப்படும் என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடமிருந்து நேரடியாக கேட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்றைக்கு நான் இந்த ஹதீஸை நபியிடம் கேட்டேனோ அன்று முதல் விடாமல் நான் இந்த அமல் செய்து வந்திருக்கேன். 12 ரக்காத் முன்னாலையும் பின்னாலையும் தவறாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு ஹபீபாவிடம் இருந்து அவருடைய சகோதரர், அவரிடமிருந்து இன்னொரு நபர், அவரிடமிருந்து இன்னொரு நபர் என்று இந்த ஹதீஸ் என்னிடம் வருகின்ற வரை யாரெல்லாம் இடையில் எனக்கு சனதில இடம் பெறுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே மௌத்தாகின்ற வரை இந்த 12 ரக்காயத்தை விடாமல் தொழுதார்கள் அப்படின்னு இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறார்கள். அப்ப இமாம் முஸ்லிம் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. ஆனா தன்னை பத்தி வெளியில சொல்ல வேண்டாம என்பதற்காக அவர்கள் அதை பதிவு செய்யவில்லை. எந்த சூழல்லையும் எனக்கு இந்த 12 ரக்காத் தவறக்கூடாது என்ற முடிவோடு நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது அல்லது வீட்டில இருந்தே தொழுதுட்டு வந்தாலும் இந்த 12 ரக்காத் நமக்கு தவறக்கூடாது என்று நாம் முடிவு செய்து அதுல பேணுதலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதெல்லாம் பெரும் பாக்கியங்கள். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நோன்பு நஃபில் வணக்கங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். நஃபில் நோன்புகள் உண்டு. அந்த நோன்புகள்ல இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு செய்தி என்னன்னா ஆஷூராவுடைய நோன்பு. நாளையும் நாளை மறுநாளும் அந்த நோன்பை நாம் இன்ஷா அல்லாஹ் வைக்க இருக்கிறோம். அந்த ஆஷூரா என்ற அந்த நாள் இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஆஷூரா என்றால் அரபியில அஷ்ரா என்பதிலிருந்து வருகிறது. 10வது நாள் அப்படிங்கிறத குறிக்கிறதா ஆஷூரா என்பது. அந்த நாளையில ஏற்பட்ட முக்கியமான அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதியை பிளந்து அல்லாஹ் தஆலா ஈடேற்றம் கொடுத்தான். அவங்களை ஈமான் கொண்டவங்க எல்லாரும் அந்த நைல் நதி அப்படின்னா கடல். ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல கடல்ங்கிற வார்த்தை வருது. செங்கடல் என்பதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜோர்டான் அதாவது எகிப்து நாட்டுக்கு சென்றிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் முடிச்சு எகிப்து நாட்டினுடைய எல்லைக்குள்ள நுழையும் பொழுது அந்த இடத்துல தாபா அப்படிங்கிற ஒரு சிட்டி வருது. அங்கிருந்தா இஸ்ரேலுக்கு அடுத்து எகிப்து நாடு ஆரம்பமாகிறது. அங்கதான் செங்கடல் இருக்குது. எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த எகிப்து நாட்டினுடைய ஒரு அறிஞர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை இந்த கடலை பிளந்து கொண்டுதான் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி. அங்க கடல் என்ற வார்த்தை வருகிறது. கடலை பிளந்து எல்லாரும் போறாங்க. பிறவன் வருகிறான். அவங்களே போகும்பொழுது நாம போக முடியாதா? அவனுடைய ஆணவமான எண்ணம் அது. நமக்கு அடிமையாக இருந்தவர்கள் கடல்ல நடந்து போறாங்கன்னா அவர்களுக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய நம்மால நடக்க முடியாதா அப்படின்ட்டு இறங்குப்பா நாமளே ஜெயிச்சிடலான்னு உள்ள இறங்கினாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க முழுசா வெளியில ஏறின உடனே இவங்களை முழுசா உள்ள இறங்கின உடனே மூழ்கி அடிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்தான். பிறவுனையும் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் பின்னால் சென்றவர்களையும் அல்லாஹ் நஷ்டத்தை கொடுத்து அழிவை தந்தான் அப்படிங்கிற அந்த சம்பவம் நடந்தது இந்த ஆஷூரா நாள்ல. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த ஆண்டு இதே ஆஷூராவுடைய நாள் வரும் பொழுது நோன்பு வைத்தார்கள் நன்றிக்காக வேண்டி. அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் நோன்பு வைத்தார்கள். அவர்களை பின்பற்றி அவர்களுடைய சமூகத்து மக்கள் யூதர்கள் அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் நோன்பு வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள். மதீனா வந்த அடுத்த வருடம் முஹர்ரமுடைய அந்த நாள் வரும் பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு வைப்பதற்கு தயாரானார்கள். எனவே நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க என்ன காரணம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டாங்க. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் சமூகத்திற்கும் மரியாதை கொடுத்த நாள், பிறவனுக்கும் அவருடைய கூட்டாளிகளையும் அல்லாஹ் அழித்த நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி கடனாக இந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள். அவங்களை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளில நோன்பு வைப்பதற்கு இது காரணம் என்றால் மூசாவை பின்பற்றி நீங்க வைக்கிறீங்கன்னா உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தான் இருக்கும், எங்களுக்கு தான் இருக்கும். என்ன நாங்கள் உண்மையான மூமின்கள் அப்படிங்கிற அடிப்படையில நாங்களும் நோன்பு வைப்போம் என்று நபி அவர்கள் அடுத்த நாள் நோன்பு வைத்தார்கள். எல்லா சஹாபாக்களையும் நோன்பு வைக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரி 4,
ஹிஜ்ரி 5, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 10. 9 வருஷங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதம் ஆசூராவுடைய அந்த 10வது நாளையில நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. 10வது நாளையில நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்ப ஹிஜ்ரி 10 வரும் பொழுது முஹர்ரமுடைய அந்த நாள் வருகின்ற அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. வைக்கும் போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களா அதாவது 10 முடிந்து 11 சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே இந்த நாளில நோன்பு வைக்கிறது சரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றி நாம நோன்பு வைக்கிறது சரிதான். ஆனா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, யூதர்களை பின்பற்றி நாம நோன்பு வைக்கிறோம். அவங்க கூட சொல்றாங்க, பாருங்க எங்களை பின்பற்றி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்ப யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொன்ன நீங்க இந்த விஷயத்துல யூதர்களுக்கு உடன்படுகிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி நபி இடத்துல முன்வைக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தேனால அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அசூமன்ன தாசிய, அடுத்த வருடம் 9வது நாள் நோன்பு வைப்போம்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. அந்த ஹதீஸ அறிஞர் பெருமக்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த நாளில் நோன்பு வைக்கும் போது 2 நாள் நோன்பு வைப்பேன். அப்படி நோன்பு வைத்து யூதர்களுக்கு நான் மாறுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் இல்ல, ஆனா அவங்க சொல்லி இருக்குது. அதனால நாம 2 நாள் நோன்பு வைக்கணும். பிறை 9, பிறை 10 2 நாட்கள் நோன்பு வைப்பது நம்முடைய சுன்னத்தான வழிமுறை என்று நம்முடைய அறிஞர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதனால நாம் பிறை 9, 10 என்று 2 நாட்கள் நோன்பு வைப்பத சுன்னத்தாக நாம் கருதுகின்றோம். ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனா அதே நேரத்துல அந்த ஹதீஸுடைய மற்றொரு செய்தி என்னன்னா, முரண்பட வேண்டும் என்பதான் காரணம் என்பதால் ஒருவேளை 9வது நாள் நோன்பு வைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால், பிறை 9ல நோன்பு வைக்க முடியாம போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா பிறை 10, 11 2 நாட்கள் நோன்பு வைத்து அந்த சுன்னத்தை நிறைவேற்றலாம். இப்ப நாளைக்கு வியாழக்கிழமை பிறை 9, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிறை 10 2 நாள் நோன்பு வைக்கலாம். ஒருவேளை நாளைக்கு யாருக்காவது ஒரு தடங்கள் இருந்து வைக்க முடியலன்னா அவர் வெள்ளி சனியாக 2 நாட்கள் நோன்பு வைக்கலாம். 2 முறைகளும் சுன்னத்தான முறைகள் தான் என்பதை அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இந்த நோன்பு வச்சா என்ன பலன் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆசூராவுடைய இந்த நோன்பை அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு ஒருவர் நோன்பு வைத்தால் முந்திய ஓர் ஆண்டுடைய பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஃபிலான வணக்கங்கள்ல நமக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பையாக இருந்தாலும் பெரும் நன்மைகளை நமக்கு தருகிறது. தர்மங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உபரி வணக்கத்தை செய்யும் போது நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு பிரியம், ஒரு தொடர்பினால் தான் நாம் அதை செய்கிறோம். எனவே அந்த அமல்களை அதிகம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அவனுடைய அன்பை பெறுகின்ற நெருக்கத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நம்முடைய பரலான அமல்களுடைய குறைகளை சரி செய்யக்கூடிய இந்த நபிலான அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக, அருமையான நிகழ்ச்சி இந்த பள்ளியில நடப்பதற்கு அனுமதி வழங்கிய மிக்க மரியாதைக்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தார்கள், ஜமாத்தார்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். ஜமாத்துல் உலமா சபையின் நன்றியை தெரிவிக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.